இன்னைக்கு ஐயனார் துணை சீரியலில் சோழன் வந்து காரில் போய்கிட்டு இருப்பான் நிலா கூட. அதுக்கப்புறம் அந்த வயசான தம்பதி பின்னாடி உட்காந்துருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சோழன் வந்து அப்படியே ஒரு பாட்டு படிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கூட வந்து நிலாவும் பாட்டு படிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காரை ஓட்டிகிட்டே இருக்கும்போது எதிர்பாராத விதமாக மேலே கையை வந்து இடிக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சோழன் அப்படி நவட்டிட்டு பார்ப்போம். ஆனால் நிலா எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டான். உடனே வேணுக்குன்னு திரும்பியும் வந்து அவள் பக்கத்தில் போய் இடிச்சு பார்ப்பான். அப்பவும் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான். உடனே இவன் மனசுக்குள்ளே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பின்னாடி அந்த வயசானவங்க இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்த உடனே அவன் திரும்பி பார்ப்பான். அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்கள எழுப்பி ஐயா அவங்க இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வீடு வந்துருச்சா சரி அப்படி இறங்குவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்குவாங்க. இறங்கும்போது அந்த பெரியவர் சொல்லுவார் ரொம்ப டயர்டாக இருக்குது போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான். அப்போது அந்த அம்மா சொல்லுவாங்க இல்லை நீ வீட்டுக்கு 2 பேரும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கம்பல் பண்ணி கூப்பிடுவாங்க. உடனே 2 பேரும் போவாங்க. உள்ளே போன உடனே நிலா சொல்லுவா வீட்டு ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்பா. ஆமாம் நாங்கள் முன்னாடி வாங்கி போட்டது இப்போ நாங்கள் தங்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் உட்காருங்க நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவான். அதுக்கப்புறம் சோழன் அதுக்கப்புறம் அந்த பெரியவர் எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா வந்து காஃபியை கொடுத்துட்டு பேசுவாள். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நல்ல விஷயத்தோடு வரணும், நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக இருக்கணும், சோழா நீ வந்து கண்டிப்பாக இவளை நல்லா பார்த்துக்கணும், ரொம்ப அழகான பொண்ணு, உனக்கு நல்ல பொருத்தமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சொல்லுவாள் உனக்கு நிலா ரொம்ப பொருத்தமான மனைவியாக இருக்கா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கா, அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிப்பாள். ஒரு பிளேட்டில் வந்து நல்லா எல்லாம் பூவு பழம் எல்லாத்தையும் வச்சு அவள் கையில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு காரில் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்போ நிலா கேட்பா நம்ம நேராக இப்போ எங்கே போகிறோம், அப்போ வீட்டுக்கு தான் அப்படின்னோடனே வீட்டுக்கு இப்போவே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் இந்த ட்ரிப்பு சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நம்ம நேராக பீச்சுக்கு போவோமா அப்படின்னு நீங்கள் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வண்டியை திருப்புறேன்னு சொல்லிட்டு சோழன் வந்து பீச்சுக்கு வண்டியை திருப்பிடுவான். சேரன் வீட்டுக்கு அனீஷ் வந்து சந்தாவை தேடி வருவான். அப்போ அப்போ அவங்க அப்பா வெளியே உட்காந்துருப்பாரு. அப்போ அனீஷ்ட கேட்பாரு என்ன பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிட்டா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுவான். இவளை ஏற்கனவே எங்கள் மாமாவுக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு பேசி வச்சுருந்தாங்க, அதனால தான் அவர் இப்போ திரும்பியும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தாங்க, எங்கள் வீட்லேயும் இவளுக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அப்பா சொல்லுவார் நீ இப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதனால் நீ என்ன பண்ணு சீக்கிரமாக சந்தாவுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடு, ஏன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது சரி அதுக்கு தான் ஏதாவது பண்ணணும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவான். அப்போ சந்தா அங்கே உள்ளே உட்காந்துருப்பா. இவன் வானதியும் இருப்பான். இல்லை வானதியை பார்த்த உடனே அனிஷ் சொல்லுவான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அவள் சொல்லுவாள் இல்லை அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நானும் இந்த வீட்டில் ஒருத்தி தானே, அதனால் எனக்கும் வந்து இந்த வீட்டில் எல்லா உதவியும் செய்கிற பங்கு இருக்குது, அதனால் நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்கன்னு சிரிச்ச உடனே பாண்டி அவளை பார்த்து சிரிப்பான். அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சந்தா வருவான். சந்தா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்ச உடனே சேரன் சொல்லுவான் சரி சாப்பிடுவோம் எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துருவாங்க.